நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்து அத்தான் செத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் நடந்தது பாத்தீங்களா? அதுல கானா வினோத் ரொம்பவே கேவலமான ஒரு விஷயத்த பண்ணாருங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் டிவியில போட முடியாதுன்றதுக்காக ஃபுல் எபிசோடு போடும்போது இந்த சீன் எல்லாம் எடிட் பண்ணி தூக்கிட்டாங்க. லைவ்ல பார்த்தவங்களுக்கு தான் இந்த வீடியோ தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா விக்ரம் முதல்ல விளையாடுறதுக்காக வந்திருப்பாரு. அவருக்கு கொஞ்சம் அந்த கசப்பான ஃபுட் வந்திருக்கு போல, கசப்போ ஏதோ ஒரு இல்ல உப்பு அதிகமா இருக்க ஃபுட்டோ வந்திருக்கு போல. அவருமே மேனேஜ் பண்ணி, அதாவது அவங்க கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக மேனேஜ் பண்ணி சாப்பிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் வாந்திலாம் எடுத்துட்டு இருந்தாரு. அவர் வாந்தி எடுத்துட்டு இருக்க டைம் திவாகர் கலை சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள முட்டிக்கிச்சு லைட்டா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் கானா வினோத் பண்றத பாருங்களேன். ஆக்சுவலா கானா வினோத்துக்கு பக்கத்துல அந்த சமயம் ரம்யா ஜோ இருக்காங்க. ரம்யா ஜோவை எப்படி கட்டிப்பிடிக்கிறாரு பாருங்களேன். எப்படி அவர் கட்டிப்பிடிக்கிறத நீங்களே பாருங்க. நான் பிக்சர் காட்டுறேன் பாருங்க, எப்படி கட்டிப்பிடிக்கிறாரு பாருங்க. அந்த பொண்ணு என்னடா இவர் எதுக்கு கட்டிப்பிடிக்கிறாரு, என்ன காரணம்னு தெரியலங்க. என்ன காரணம்னு அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். ஸோ இந்த பொண்ணு அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்குது. ஆனால் அதை விட ஃபோர்ஸாக அவர் கட்டிப்பிடிக்கிறாரு பாருங்க. அவர் கட்டிப்பிடிக்கிறதுலேயே எவ்வளோ ஃபோர்ஸாக கட்டிப்பிடிக்கிறது தெரியுது பாருங்க. ஆக்சுவலாக இது முதல்ல எடிட்டிங் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் உருட்டினாங்க. கானா வினோத் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள இல்லை கானா வினோத்தை நீங்கள் தப்பாக சொல்லாதீங்க, இது எடிட்டிங் இது ஏஐன்னு சொல்லிட்டாங்க. அதாவது கானா வினோத் சம்பந்தமா எது வந்தாலும் அவங்க ஏத்துக்கிறதா இல்லைங்க, அதெல்லாம் எடிட்டிங்னு சொல்ல வேண்டியது. ஆனால் இது உண்மையான வீடியோ தான். ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட், அதான் 3 செகண்ட் வீடியோவை 15 செகண்டா மாத்துறாங்க. ஆனால் 3 செகண்ட் இவர் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்த 3-4 செகண்ட் பண்ணியிருக்காரு. அவங்க எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்னு அந்த இதில் பாருங்களேன். ரம்யா ஜோ எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்றத அந்த போட்டோலயே நீங்க பார்க்க முடியும். ஏற்கனவே ஒரு கேம்ல இதை பண்ணாருங்க, அதாவது கெமிக்கு பண்ணியிருப்பாரு. ஆனால் நீங்க கேம்ல அதை தப்பா பார்க்க முடியாது. ஏன் சொல்றேன், கேம்ல fraction of second இது இவர் கட்டிப்பிடிக்கிறது கேம் பாஸ்ல இருக்க டைம், அதாவது கேம்லாம் முடிஞ்சிருச்சு அந்த டைம் கட்டிப்பிடிக்கிறாரு. ஒரு 3-4 செகண்ட் இப்படி கட்டிப்பிடிக்கிறாரு. ஆனா அந்த கெமி கூட நடக்கிறது fraction of second, அதாவது கெமி ஓடிடக்கூடாதுன்றதுக்காக பிளாக் பண்ணுவாரு. அது உண்மையிலே தப்பா தெரியல. ஏன்னா அவர் தப்பா பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா fraction of second கேம்ல நீங்க பிடிக்கிறது தப்பா ஆகாது. ஏன்னா கேம்ல நீங்க தடுக்க தானே செய்யணும். அப்படி தடுக்கும் போது பிடிச்சதா தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் ரம்யா கிட்ட இவர் ரொம்ப எல்லை மீறி நடந்திருக்காரு. இதை தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் ட்விட்டரில் பேசிக்கும் போது தெரியுது, ஃபர்ஸ்ட் வீக்கே ரம்யா கிட்ட இவர் இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணாரு, அதுக்கு ரம்யா ஜோ கொஞ்சம் மூஞ்ச காட்டுற மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இது பாருங்க, ஒரு 4 செகண்ட் இந்த மாதிரி பண்றாருங்க. அதுவும் ஒரு வாட்டி இப்படி கட்டி பிடிச்சிட்டு முகத்தை கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிடுறாரு. திரும்பி முகத்தை அவங்க முகத்துக்கு பக்கத்தில் வைக்கிறாரு. அவங்க விடுங்கன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீட்டில் எல்லாருமே காஜின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் எஃப்ஜே காஜின்னு சொல்லுவாங்க, திவாகர் பெரிய காஜின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரையும் காட்டிலும் வினோத் பயங்கர காஜா இருப்பாரு போல. ஏன்னா பாருங்க, எஃப்ஜேக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, வயசு பையன் விடுங்க, அவன் வயசு பையன், அவன் அப்படி இருக்கான். அதே மாதிரி திவாகர் வயசு இவ்வளோ ஆயும் கல்யாணம் ஆகல, அவர் தான் இப்படி சுத்திட்டு இருக்காருன்னு பார்த்தா வினோத்துக்கு கல்யாணம் ஃபேமிலிலாம் இருக்கு. அவர் பண்ற காரியத்தை பாருங்களேன். நீங்க விளையாட்டுக்கு கூட அப்படியே அங்க பிடிப்பீங்க, விளையாட்டுன்னு சொல்லி கூட தப்பிக்க முடியாதுங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.